பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசெண்டாக இனாகிரேட் பண்ண தூத்துக்குடியில் இருக்கிற புது ஏர்போர்ட் டெர்மினல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த டெர்மினல் பற்றி. முன்னாடி இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, ஓல்டு பில்டிங், சின்ன பில்டிங், அவ்வளோ ஸ்பேஸே இல்லை, அவ்வளோ கிராம்டு. பட் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பெரிய பில்டிங், நிறைய என்ட்ரன்சஸ், நிறைய செக்இன் கவுண்டர்ஸ், அதே மாதிரி நிறைய செக்யூரிட்டி செக் பண்ண பூத்ஸ், அதுக்கப்புறம் உட்கார அந்த சீட்டிங் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அவ்வளோ இருக்குது. அண்ட் நிறைய போர்டிங் கேட்ஸ், அதாவது 3 டெடிகேட்டட் ஏரோ பிரிட்ஜ் கேட்ஸ், இது கூட 3 டெடிகேட்டட் பஸ் கேட்ஸ் வேறு இருக்குது. ஒரு செப்பரேட் அரைவல் செக்ஷன், அண்ட் அங்கேயும் செப்பரேட்டாக 3 பேகேஜ் ஹேண்ட்லிங் பெல்ட் அண்ட் செப்பரேட்டாக அரைவல் எக்ஸிட்ஸும் இருக்குது. டெர்மினல் மட்டும் இல்லைங்க, ஏர் சைடில் கூட நிறைய எக்ஸ்பான்ஷன் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். இதுக்கு முன்னாடி 2 ஃப்ளைட்டு தான் அட் அ டைமில் பார்க் பண்ண முடிஞ்சு. பட் இப்போ புதுசாக 5 பார்க்கிங் பேஸ் வந்துருக்கு, விச் மீன்ஸ் 7 ஃப்ளைட் அட் அ டைமில் பார்க் பண்ணலாம். ரெண்டாவது, நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ். இதுக்கு முன்னாடி 6 மணிக்கு மேலே தூத்துக்குடிக்கு பெருசாக ஃப்ளைட்ஸ் இருக்காது. பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லை, நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸும் வந்திருக்கு. விச் மீன்ஸ் 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு கூட ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணலாம். விச் மீன்ஸ் கூடிய சீக்கிரம் பெங்களூருக்கும் சென்னைக்கும் நைட் ஃப்ளைட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். மூணாவது, ரன்வே எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு முன்னாடி இருந்த ரன்வே பார்த்தீங்கன்னா வெறும் ஏடிஆர் அண்ட் டர்போ ப்ராப் ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் ஆப்ரேஷனலாக இருந்துச்சு. பட் இப்போது ரன்வே அப்கிரேட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் A320 அண்ட் போயிங் 737 ஏர்கிராஃப்ட்ஸ் கூட லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் பண்ணலாம். அது கூட இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் மோர் கனெக்டிவிட்டி. மும்பை, டெல்லி, ஹைதராபாத் மாதிரி பிளேசஸ்க்கு எல்லாமே நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு துபாய், கொலம்போ, சிங்கப்பூர், மலேசியாக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இப்போ இல்லை. ஏன்னா ஏர்போர்ட் இன்னும் டொமஸ்டிக் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஏர்போர்ட் எதர் கஸ்டம் ஸ்டேட்டஸ் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் தூத்துக்குடியிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இண்டிகோ அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளே அவங்க சென்னை டு தூத்துக்குடி ரூட்டில் A320 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் அந்த ஃப்ளைட்லேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.